தனுசு ராசி, தனுசு லக்னம், அவங்களுக்கான அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். இவ்வளோ நாள் குரு அவங்கள காப்பாத்திட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் ப்ராப்ளமா இருக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்கா இருக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கொடுக்குற விதத்துலயா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல குரு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ குரு மறைவு ஸ்தானம் போறாரு. குரு பாத்தீங்கன்னா ஒரு கர்மிக்கான ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. சோ அந்த இடத்துல இருந்து குரு இவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியும்? முக்கியமா இது ஒரு கிரிட்டிக்கலான டைம். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது சாதாரண இடமும் இல்லை, இது ஒரு கர்மாக்கான இடம். இந்த கிரிட்டிக்கல் டைம்ல நீங்க என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும், நீங்க என்ன மாதிரியான ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணணும், முக்கியமா எந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன. அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எங்க ராசி கற்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா மீனிங்ஃபுல்லான கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மீனிங்ஃபுல்லான கமெண்ட் மீதி பேருக்கு உபயோகப்பட மாதிரி இருக்கணும். உங்க கமெண்ட் மீதி பேருக்கு ஆறுதலா இருக்கு, உபயோகப்படுது, மீதி பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குதுன்னா அதுல வர அளவுக்கு குட் கர்மா, ஈஸியா குட் கர்மா நீங்க வேற எதுலயுமே கெயின் பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆன்மீகம்குள்ள நுழையும் போது, முக்கியமா ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சு மெடிடேட் பண்ண பார்க்க ஆரம்பிக்கும் போது, சோ அந்த மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க லைஃப் அப்படியே தலைகீழ ஒரு டிராஸ்டிக்கான பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வருது. உங்களுக்கு அந்த மெடிடேஷன்ஸ் கத்துக்கணும்னா நாங்க லைவ் மெடிடேஷன்ஸ் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் கீழே போய் லிங்க்ல பாருங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கிளாஸஸும் இருக்கு. ரெண்டுமே இந்த டைம்ல முக்கியமா தனுசுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகணும்னா, சரி இதே மாதிரி குரு பெயர்ச்சி ஏற்கனவே வந்திருக்குங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 ஜூன்ல இருந்து 2015 ஜூன் வரைக்கும் வந்திருக்கு. சோ அந்த டைம்ல உங்க லைஃப்ல நடந்த பேட்டர்ன்ஸ் என்ன, அந்த டைம்ல உங்க மைண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்து வச்சிருந்தீங்க, இல்ல என்ன பிரச்சனைகள் வந்தது, இல்ல என்ன நல்ல விஷயம் வந்தது, அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே இந்த டைம்ல நடக்குமானா நோ. ஆனா குருனால எந்தெந்த விஷயங்கள் நடந்ததோ அதோட பிரதிபலிப்பு இந்த ஒரு வருஷம் இருக்கும். உங்களோட லைஃப்க்கு நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்க என்னென்ன நடந்ததுன்னு லிஸ்ட் போட்டு எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ரிகலெக்ட் பண்ணி அதுல நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, இந்த ஒரு சிச்சுவேஷனை நான் இப்படி பண்ணிருக்கணும்னு நினைச்சா ஆனா மிஸ் பண்ணிட்டேன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க இந்த வருஷம் ஃபாலோ பண்ணலாம். நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் திங்க் அபவுட் இட். ஏன்னா ஆல்ரெடி குரு பெயர்ச்சி ஜூன் 2 நடந்துருச்சு. இப்போ நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இட்ஸ் நாட் அ நியூ திங் ஃபார் யூ. சரிங்களா? இன்னொன்னு தனுசுக்கு பர்சனலா சொல்லணும்னா, உங்களோட லக்ன லார்டே குரு தான். அப்போ தனுசோட நேச்சர் எப்படி? தனுசு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரின்சிபல் ஓரியன்ட். இந்த விஷயம் தானே நியாயம், இந்த விஷயம் தானே கரெக்ட். ஒரு இப்போ ஒரு தர்மர் யோசிக்கிற மாதிரி தான் அவங்களோட தாட் ப்ராசஸும் இருக்கும், விச் இஸ் வெரி குட். அந்த பிரின்சிபல்டா இருக்கிறது தான் தனுசுக்கு ஒரு பிளெஸிங்னு கூட சொல்லலாம். குருவே அவங்களோட அதிபதியா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு தானா வருது. ஸோ அவங்க அதிபதி குரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல தான் இருக்காரு. குரு கடகம்ல இருக்காரு. இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் ஃபார் குரு. அதாவது அவரால் அந்த கடகம்ல இருக்கும்போது மேக்சிமமா அவரோட ஃபுல் க்ளோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அது ஒரு சிம்மாசனம்ல அவர் உட்கார்ந்து இருக்க மாதிரி அவரால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா உட்கார முடியும். பட் இங்க தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ஃபிளிக்டிங் ஒப்பீனியன் கூட சொல்லலாம். ஏன்னா லக்னா லார்ட் குரு பாத்தீங்கன்னா எங்க போய் உட்கார்றாரு, அதாவது அவருக்கு அந்த குருக்கு ஒரு எக்ஸால்டட் பொசிஷன் வரும்போது கடகம்ல போய் உட்கார்றாரு. கடகம் ரொம்ப மறைவு ஸ்தானம் தனுசுக்கு. அதாவது தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் தெம். என்ன ஈஸியா வராதுன்னா, எமோஷனலி ஒருத்தவங்க கூட கனெக்ட் பண்றது அவ்வளவு ஈஸியா வராதுங்க. அவங்க முகத்துல நீங்க எமோஷன்ஸ் பாக்குறதுக்கே இட் டேக் சம் டைம். அந்த ஏன்பா என் முகத்துல எமோஷனே வர மாட்டேங்குது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் நட்சத்திராஸ்ல இருக்க நட்சத்திராஸ் பாத்தீங்கன்னா, மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளதான் நிறைய தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். வெளியில அதை எக்ஸிபிட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பூர
பூராடம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திங்க் பண்ணி தாட்ஃபுல்லா இருக்கிறது. அண்ட் உத்திராடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரியாதையை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியில அந்த எக்ஸ்பிரஷன் காமிக்காம இருக்கிற நட்சத்திரம். 3 நட்சத்திரமும் இப்படி சேர்ந்திருக்கு. அப்ப தனுசு எப்படி இருக்கும்? தே ஆர் நாட் ஈஸிலி எமோஷனல். அண்ட் கடகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சைன். எமோஷனலா கனெக்ட் பண்றது, எமோஷனலா ஒரு விஷயத்துக்கு யோசிக்கிறது. கடகம் ஜென்ரலா கடகம் வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்கன்னு பார்க்கும்போது அவங்க டிசிஷன் எடுக்கிறது எமோஷன் பேசிஸ்ல தான் இருக்கும். அப்போ தனுசு ராசிக்காரங்க கிட்ட போய் தனுசு லக்னம் கூட ஓரளவுக்கு ஓகே, பட் ராசி இன்னுமே வந்து வெரி ஸ்ட்ராங். போய் வந்து எமோஷனலா நீ இந்த டெசிஷன் எடுனா சத்தியமா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அவங்க பண்ணவும் மாட்டாங்க. யாராவது இந்த விஷயத்துல எமோஷனலா டிசிஷன் எடுக்க முடியுமா? தர்மத்தின் படி தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க தான் தனுசு ராசி. ஸோ இந்த ஒரு கான்ஃபிளிக்டிங் வியூ தான் வந்து பாத்தீங்கன்னா கடகம்க்கோ தனுசுக்கோ, ஏன் கடகம் தனுசுக்கு 8ஆம் வீடு அமையுதுன்றதுல இருக்கு. அப்போ இந்த டைம் பீரியட்ல குரு உங்க லார்ட் அதிபதியே வந்து குரு அங்க போய் உட்காராரு. பட் இன் தட் கேஸ் குருக்கு ஏன் கடகம் அவ்வளவு பிடிச்சிருக்கு? ஏன் வந்து அதை உச்ச வீடா, ஏன் அங்க ரொம்ப நான் பவர்ஃபுல்லா இருக்கேன்னு குரு நினைக்கிறாரு அப்படின்னா, குரு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யாரு குரு? குரு சம்மன் ஹூ டீச்சர்ஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறவர், ஒரு டீச்சர் குரு அப்படியும் எடுத்துக்கலாம். அண்ட் குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதர் சைட் கிட்ஸ், குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகளும் குருவா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க டீச்சரா இருக்கும்போது தே ஹேவ் தட் எமோஷனல் கனெக்டிவிட்டி ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு டீச்சரா இருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப கேர் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி எமோஷனல் கனெக்டிவிட்டின்னு வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் கடகம்னு வரும்போது அது வந்து ஒரு அம்மா தாய் வீடு மாதிரி. குழந்தைங்க வந்து அவங்க அம்மாவோட இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அதனாலதான் குரு இஸ் ஹாப்பி வென் குரு இஸ் இன் கடகம். அப்போ தனுசு ராசி இந்த டைம்ல என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? எஸ், இது வந்து உங்களுக்கு இல்லாஜிக்கல் தான், இது வந்து நீங்க பண்ண மாட்டேன்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க உங்க டிசிஷன்ஸ்ல, நீங்க மீதி பேர்கிட்ட நடந்துக்கிற விதத்துல, நீங்க வந்து மீதி பேர்கிட்ட வந்து ஈவன் அவங்களுக்கு வந்து இதுதானே கரெக்ட்னு அட்வைஸ் பண்ற விதத்துல கூட, ஆர் இன் எனி திங் இன்னொருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ற விதத்துல கூட, இந்த டைம்ல நீங்க எமோஷனலா அவங்களோட எமோஷனல் விஷயம் புரிஞ்சுக்கிறது, எமோஷனலா அவங்களோட கனெக்ட் பண்றது, ஒருத்தவங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்து பார்க்கறது இந்த டைம்ல வந்து தனுசு பண்ண ஆரம்பிக்கணும். எமோஷன் ஷுட் பி வேல்யூட். இந்த எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்து நீங்க இந்த டைம்ல நடந்துக்க ஆரம்பிச்சீங்கனாலே முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப தனுசு ராசி லக்னக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்பௌஸ் வந்து மேபி அவங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து கேர் இருக்கு, பிடிச்சிருக்குன்றது தெரியுது, அதையே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்கன்னு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க கிட்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து அதை காட்டுறது வந்து ஈஸியா வராது. நான் போய் எமோஷனலா நடந்துக்கணுமா அப்படின்றது இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஈஸியா வராது. எமோஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு அழுகு அதெல்லாம் வரும். பட் ஒருத்தவங்க மேல அவங்க போய் கேர் காட்டுறது, ஒருத்தவங்க மேல போய் வந்து அப்படியே அந்த பாசத்தை பொழியறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மேபி சின்ன குழந்தைங்க கிட்ட வரலாம். பட் அதர்வைஸ் வந்து இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் தனுஷ். ஸோ இந்த டைம்ல வந்து என்னன்னா, உங்க கெரியரா இருக்கட்டும், நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பிஸ்னஸா இருக்கட்டும், ஆர் ஈவன் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஆர் ஈவன் த வெல்த் யூ ஹேவ், நீங்க மணி உங்ககிட்ட இருக்கிற வெல்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஈவன் ஆன் யுவர் வெல்த் show your emotions and care. எமோஷனலா அதை கூட கனெக்ட் ஆகுங்க. உங்க ஒர்க்கு கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க. உங்களோட சுத்தி இருக்கிற பீப்புள் கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க. இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வர வர உங்களோட ப்ராக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். திஸ் இஸ் த பெஸ்ட் திங். இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். சரி, வேற என்ன பண்ணலாம்? குரு வந்து 8ஆம் வீட்டுல இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா குரு 8ஆம் வீட்டுல வந்திருக்கிறது வந்து ஏற்கனவே 8th ஹவுஸ்னா அக்கல்ட் நாலேஜ், அஸ்ட்ராலஜி, ஈவன் 8ஆம் வீடுன்னு வரும்போது சைக்காலஜியும் வரும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? இதை பேஸ் பண்ணி நீங்க முடிவுகள் எடுக்கும் போது, இப்போ உங்களுக்கே கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்களே கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா நாலேஜும், இப்போ ஏஐ வந்திருக்கா, நான் போய் ஏஐ கத்துப்பேன், இப்போ வந்து வேற ஏதாவது வந்திருக்கா, நான் போய் அதை கத்துப்பேன். கத்துக்கிறது தனுசுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் வரும், கத்துக்க போவாங்க. எந்த அளவுக்கு உங்க கெரியர்ல மேபி ஏஐ ஒர்க் பண்ணலாம், உங்க பர்சனல் லைஃப்ல எந்த அளவுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ண போகுது, எனிதிங் உங்க ஃபியூச்சர் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தனுசுவால கத்துக்கவும் முடியும். இது பர்ஃபெக்ட் டைம் நீங்க கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி, வெரி வெரி குட் இந்த டைம்ல.
இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஏன்னா ரெண்டுமே வந்து இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது உங்க டைம் எப்படி இருக்கு, எந்த டைம்ல நம்ம எந்த வேலையை ஆரம்பிக்கலாம், எந்த டைம்ல எது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சு நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு டிசிஷன் போய் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு அது உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா எவ்வளோ நல்லது. அண்ட் சைக்காலஜி பேசிக்கா வந்து தேர்ஸ் எ சேயிங் என்னன்னா, இப்போ நீங்க ஒருத்தனுக்கு வந்து அவன் கடல்ல இறங்குறான்னா அவனுக்கு நீந்த தெரியணும். நீந்த தெரிஞ்சாதான் ஆள் கடல்ல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா வெளியில வர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்ல எந்த ஸ்கில் இருந்தாலும் பீப்புள் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஸ்கில்ஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது ரியலிஸ்டிக்கான ஸ்கில். நான் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன் ஆனா ஸ்கில்ட் அதுல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு யுகத்துக்கு தேவைப்படுற ஸ்கில்னு வேணா சொன்னா, நீங்க வேலை பார்க்கறதுக்கு சம்பாதிக்கிறது. But that's not the real skill. Ideally real skill even in this time ரொம்ப பெஸ்ட் என்னன்னா people skill. ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசுறது, ஒருத்தங்க கிட்ட எப்படி பழகிறது, ஒருத்தங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும். இப்ப நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க, ஒரு மேனேஜர் அந்த சப்பார்டினேட் கிட்ட வேலை வாங்கணும், அதுவுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணி வேலை வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து இஃப் யூ கேன் கன்வின்ஸ் எனி ஒன், பீப்புள் கன்வின்ஸ் பண்ற ஸ்கில்ஸ் மட்டும் தனுசு கத்துக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இது ஒண்ணுதான் மிஸ் ஆகுது. ஏன்னா தனுசுக்கு இட் இஸ் நாட் ஈஸி. தனுசு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் சொன்னா பண்ண போறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்றதா இருக்கும். பட் வென் யூ மோட்டிவேட், அந்த மோட்டிவேஷன் மூலமா ஒருத்தவங்க பண்ற வேலையும் மோட்டிவேஷன் இல்லாதவங்க ஒருத்தவங்க பண்ற வேலையும் டிஃப்ரெண்ட். ஈவன் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஸ்கில்ஸ் முக்கியம். இந்த பீப்புள் ஸ்கில் ஜென்ரலாவே வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜென்ரலா சேயிங் சொல்லுவாங்க. அனதர் திங், இப்ப குழந்தைங்களை வளர்க்கும் போது நார்மலான இருக்கிற நார்மலா பெருசா க்ரோத் மைண்ட் செட் இல்லாத ஃபேமிலிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து குழந்தைங்களை வந்து பார்த்தோன்னா நீ போய் கம்ப்யூட்டர்ஸ் கத்துக்கோ, நீ போய் டான்ஸ் கத்துக்கோ, பாட்டு கத்துக்கோ, இல்ல வேற ஏதாவது போய் ஸ்கில்ஸ் கத்துக்கணும், இதுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அதுதான் ஜென்ரலா அவங்க ஸ்கில்னு நினைப்பாங்க. பட் அந்த க்ரோத் மைண்ட் செட் இருக்கவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அந்த குழந்தைங்களை வந்து முதல்ல நீ பீப்புள் மேனேஜ்மெண்ட் போய் கத்துக்கோ, எப்படி வந்து நீ ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம், எப்படி வந்து பார்த்தனா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புளோட மோட்டிவேஷன் எப்படின்றது புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் அனுப்புவாங்க. ஸோ அதுதான் தனுசுக்கு இந்த டைம்ல வேணும். நான் குழந்தைங்க எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன், பட் உங்களுக்கே இந்த டைம்ல அதுதான் வேணும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கும் போது யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் மோட்டிவேஷன் ஈஸிலி. இந்த டைம்ல நீங்க அதை கத்துக்கிறது, சைக்காலஜி கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த பீப்புளோட மோட்டிவேஷன் தெரிய தெரிய இட் இஸ் ஆல்சோ அ ஷாக். இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்ற மாதிரி இவ்வளோ நாள் நீங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்பீங்க, பட் அவங்களோட இன்டென்ஷன் அது இல்லைன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். இட் வில் பி ஷாக்கிங். பட் இனிஷியலா உங்களுக்கு இந்த மாதிரி ஷாக்ஸ் வந்தாலுமே வந்து ஃபியூச்சர்ல அது என்னன்னா, இந்த ஒரு ஸ்கில்லா நீங்க கத்துக்கும் போது நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றீங்க, இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னர் சூஸ் பண்றீங்க, இல்ல உங்களை சுத்தி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எப்படி லைஃபை மூவ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் இஃப் யூ வாண்ட் அதர் அக்கல் சயின்சஸ், அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. இதை தவிர நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீக்கி கத்துக்கலாமா, ஹீலிங் கத்துக்கலாமா, பெஸ்ட் டைம். அதெல்லாம் எல்லாமே நீங்க வந்து அதாவது விச் இஸ் த ரியல் நாலேஜ்ன்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே வந்து ரியல் நாலேஜ். நேச்சுரோபதி மெடிசன் கத்துக்கலாமா, ரியல் நாலேஜ். சித்தா ஆயுர்வேதா இது எல்லாமே கத்துக்கலாமா, இது எல்லாமே வந்து ரியல் நாலேஜ். ஏன்னா ரியலிஸ்டிக்கா உங்க உலகத்துக்கு தேவைப்படுற கரண்டா இருக்கிற உலகமா இருந்தாலும் சரி, ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லா தேவைப்பட போற ஸ்கில்ஸ் இதை கத்துக்கிறதுக்கு இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்கும். ஜென்ரலி மீதி நான் ஜென்ரலா என் ஒர்க்குக்கானது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாமா, இது எல்லாமே நீங்க பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடான வரும்போதும் சரி, விச் இஸ் லைக் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ போயிட்டு இருக்கு, அது பாட்டில் போது ஒர்க் அப்படின்றது இருந்திருக்கும். திடீர்னு லாஸ்ட் 1 இயர்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிருப்பாங்க. அதாவது தனுசு வந்து எதுக்கு ரிலேட்டடா ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிருப்பாங்கன்னா, நான் ஏதாவது என் தனிப்பட்ட முறையில பண்ணியே ஆகணும், நான் ஏதாவது புதுசா கத்துட்டு ஏதாவது புதுசா பண்றேன். இவ்வளோ நாள் நான் மெயின் ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் சைட்ல நான் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கேன். ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸே நான் சைட்ல ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், இல்லை சோஷியல் மீடியா ரிலேட்டடா நான் ஏதாவது நாலேஜ் ஷேரிங் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ராகு 3ஆவது இடத்துல இருக்கும்போது தட் இஸ் த ஃபேமஸ் காம்பினேஷன் ஃபார் பீப்புள் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். அதாவது எனக்கு யாருக்கிலேயே ஒர்க் பண்றது வராதுங்க, நானா தான் ஒர்க் பண்ண போறேன், நான் எனக்கு முதலாளியா இருக்கேன் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் தான் ராகு 3rd ஹவுஸ்ல இருக்கும்போது. அதுக்கு நிறைய செல்ஃப் எஃபர்ட் போடுவாங்க. அண்ட் 3rd house இஸ் ஆல்சோ ஃபார் சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஆர் கம்யூனிகேஷன் பேஸ்ட் பிஸ்னஸ், கன்சல்டன்ட்டா இருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இங்கே கனடா அண்ட் யூஎஸ்ல இருக்கிறவங்க வந்து இந்த டைம்ல வந்து
என் ஸ்கில்லை வச்சு நான் கன்சல்டன்ட்டா ஆறேன். அதை நான் வந்து பீப்புளுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லி கொடுக்குறேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி அவங்க சைபர் செக்யூரிட்டி ஆப்ஸ்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து நானே வந்து சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ஆகலான்னு இருக்கேன், ஒரு ஆப் கன்சல்டன்ட் ஆகலான்னு இருக்கேன். அந்த மாதிரி தே பிரிங் அப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதுக்கு வந்து இது ஒரு நல்ல டைம், இந்த ஒரு 1 year டு கோ இன் டெப்த் ஆஃப் தட் நாலேஜ். அண்ட் முக்கியமா நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருந்தா டிசம்பருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது வந்து அடுத்த டிசம்பர் 5th என்ன ஆகுது, ராகு கேத்து பயிற்சி வருது. தட் வில் சேஞ்ச் த டைனமிக். பட் இப்போ நமக்கு டைம் பார்த்தாது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் டைனமிக் மாறும், உங்க ஃபேமிலிக்கான சிச்சுவேஷன்ஸ் மாறும். அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அண்ட் டைனமிக் மாறுறது என்ன அதெல்லாமே நம்ம டீட்டெயில்டா ராகு கேத்து பயிற்சியில பார்க்கலாம். ஸோ எந்த ஆர்டர்ல நாங்கள் வீடியோஸ் போடுறோம்னா மெயின்லி டு சிம்பிள்ங்க. யாரு கீழே ரிக்வஸ்ட் பண்ணும்போது எங்க ராசிக்கு போடுங்கன்னு ரிக்வஸ்ட் எதுக்கு அதிகமாக வருதோ அதை பேஸ் பண்ணி தான். பிகாஸ் வி கைண்ட் ஆஃப் we observe ஏதாவது வியூவர்ஸ் என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு எது வேணும்னு பாக்குறாங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு போடுறதுதான் பண்றோம். அதே ஆர்டர்ல தான். ஏன்னா தனுசு டுவர்ட்ஸ் எண்டுக்கு வருது அப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் திஸ் இஸ் த ரீசன். சரிங்களா? அனதர் திங், இப்போ ராகு 3ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ உங்களோட சிப்ளிங்ஸ், அதாவது யங்கர் சிப்ளிங்ஸ் ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்னு வரும்போது அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் வந்திருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கலாம், ஃபேமிலிக்கு புது மெம்பர்ஸ் வர மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இல்லை அவங்க சிப்ளிங்ஸ் இல்லை நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏரியாவில் இருக்க பீப்புள் இவங்களும் வருவாங்க 3rd ஹவுஸ்ல, ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க இல்லையா? ஸோ எனிவேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை போயிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்திருக்கும். அண்ட் இந்த டைம்ல நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து பீப்புள் மீட் பண்ணல, ஓரளவுக்கு சூப்பர்ஃபிஷியலா பீப்புளோட இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி ஹாய் பாய் டைப்ல தான் நான் மெயின்டைன் பண்றேன். ரொம்ப க்ளோஸாலாம் இப்போ என்னால வந்து பீப்புள் கூட மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தனுஷோட ஸ்டாண்டா இருக்கும். ஏதோ பீப்புள் விஷயத்துல மட்டும் ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வாட் எவர் இஸ் கோயிங் ஆன், நான் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி அப்படியே நகர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது இருக்கும். ஓகே, அண்ட் குரு பார்வை வந்து 2nd ஹவுஸ்ல வருது, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஃபேமிலி அண்ட் வெல்த் சேர்க்கறதுக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு கண்டிப்பா பண்ணலாம். ஃபேமிலிக்குன்னு ஏதாவது நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பா வாங்கி வைக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்க 12ஆம் வீடு பாக்குறாரு. ஸோ நீங்க தனுசுல ராசி லக்னம் ஒர்க்குக்காக நான் டிராவல் பண்றேன், அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன், படிக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் ட்ரை. படிக்கிறதுன்னு வரும்போது இனிஷியலா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிலேஸ் வந்திருக்கலாம். அப்ராட்ல படிக்க போக ட்ரை பண்ணும்போது ஆர் ஈவன் அப்ராட் டிராவல் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட டிலேஸ் வந்திருக்கலாம். பட் இந்த குரு பயிற்சி கேன் ஹெல்ப் யூ டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே, அண்ட் டிசம்பருக்கு மேல இட் இஸ் வெரி பாசிட்டிவ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் போறவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து 4ஆம் இடத்துல சனி இருக்கு. அண்ட் 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபார் மாம் இருந்திருக்கும். சில பேருக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. அண்ட் கேத்துவும் 9ஆம் இடத்துல இருக்கு. ஸோ அப்பாவுக்கும் நடுவில் உடம்பு சரியில்லாம போய் ரெக்கவர் ஆனாங்க. அந்த மாதிரி whichever அக்கார்டிங் டு யுவர் ஹாரோஸ்கோப் எது வேணாலும் நடந்திருக்கலாம். இல்லை ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியும் இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்ததுங்க இந்த டைம்ல. ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. ப்ராப்பர்ட்டி ஆர் வீடு ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்தது. அதுக்கு நிறைய மன உளைச்சல் ஆச்சு, இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை வீட்டுக்கு வந்து யாரோ வந்தாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நாங்க வந்து செலவு பண்ற மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி, ஆர் அவங்களால ஒரு சில கான்ஃபிளிக்ஸ் வந்து போச்சு அப்படின்ற மாதிரியும் தனுசு பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கும். பிகாஸ் ஆல் திஸ் ஹேப்பன்ஸ். ஏன்னா சனி வந்து 4ஆம் இடத்துல இருந்து எதை பாக்குறாரு, 6ஆம் இடமான கான்ஃபிளிக்ஸை பாக்குறாரு, 6ஆம் இடமான லோன்ஸை பாக்குறாரு. இந்த டைம்ல வந்து வீடு வாங்குறதுக்கு லோன் எடுத்தீங்கன்னா தட் வில் கோ ஆன் ஃபார் அ வைல். ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்திருக்கும் அதுல. அண்ட் தென் 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அண்ட் ஹீஸ் ஆல்சோ லுக்கிங் அட் சனி வந்து எதையும் பாக்குறாரு, 1st ஹவுஸையும் பாக்குறாரு. ஸோ சனி பயிற்சி இப்போ இந்த பாஸ்ட் 1.5 இயர்ஸாவே நீங்க பாத்தீங்கன்னா நானே கொஞ்சம் ஃபேஸ் வைஸ் கொஞ்சம் எனக்கு இப்போ இந்த ஜூனுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அப்பப்போ ஃபேட்டிக் தெரியுதுங்க, ஒரு டயர்ட்னஸ் தெரியுது ஃபேஸ்ல, ஒரு கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு. முக்கியமா குரு பார்த்துட்டு இருந்த வரைக்கும் ஓகே இருந்தது. இப்போ ஜூன்ல இருந்து எனக்கு அந்த ஒரு டல்னஸ் தெரியுது. இல்ல சில பேருக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரே ஹேர்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருக்கும் டியூ டு சனியோட லுக்னால, பார்வையினால. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கலாம்.
அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் சம்டைம்ஸ் வந்து எங்கேயாவது நான் கொஞ்சம் தூரமா போயிட்டு வந்தா, ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு வந்தா எனக்கு பெட்டரா இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நடந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டிராவல் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போயிட்டு வந்தேன், பெட்டரா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ தட். அது வந்து ஐ ஆல்சோ டெல் மோர் இன் ரெமெடிஸ் அதை பத்தி. அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா ராகு கேத்து வி saw that in detail. பட் கேத்து 9ஆம் இடம்ல வரும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிலீஃப் சிஸ்டம் 9ஆம் இடம் இல்லையா? ஸோ கேத்து 9ஆம் இடம், நீங்க என்ன நம்புறீங்களோ அதை பிரேக் பண்ற மாதிரியான விஷயம். இவ்வளோ நாள் இப்படிதான் நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா அது அப்படி இல்லை அப்படின்றது உங்களோட பிலீஃப் சிஸ்டம்க்கு ஒரு பிரேக் வருது, ஒரு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வருது. அது எதுல வேணாலும் இருக்கலாம். ஒரு நம்பிக்கை பேஸ் பண்ண ஒருத்தங்களை நம்பி கடைசியில் அது அந்த மாதிரி இல்லை, நான் ஒருத்தவங்களை ரொம்ப நம்பினேன் ஆனால் அவங்க அப்படி இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி நம்பிக்கை பேஸ் பண்ண விஷயங்களும் வந்து வேரிங்கா இந்த ஒரு வருஷம் வந்திருக்கலாம் ஆல்ரெடி. அண்ட் இட் வில் பி தேர் டில் டிசம்பர். ஓகே, அதுக்கப்புறம் தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் திங்ஸ். அந்த ரியாலிட்டியை காட்டுறது, சடனா காட்டுறது, அப்பாடா அப்படின்னு தெரியற மாதிரி காட்டுறது தான் கேத்து பண்ணுவார். ஓகே, ஸோ எவ்ரி பிளானட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் தட். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பேர்ட் டு திஸ் இயர், நெக்ஸ்ட் இயர் இஸ் ரியலி ரியலி குட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை யூ கேன் கீப் ட்ரையிங். அண்ட் தென் இப்போ வந்து நான் போய் ஒரு செக் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு யோசிச்சிங்கன்னா அது இப்போவே நீங்கள் இந்த வருஷமே பண்ணிக்கிறதும் கூட நல்லது தான். நெக்ஸ்ட் இயர், மிட் ஆஃப் நெக்ஸ்ட் இயருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட். அண்ட் ஈவன் கிட்ஸ் இருக்காங்க, அவங்க லைஃப்ல ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ப்ராக்ரஸ் இன் ஸ்டடீஸ், இல்லை ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு பார்க்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கிட்ஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் நான் சொன்ன அந்த டைம்ல இட் இஸ் வெரி குட். அண்ட் ஜென்ரலாகவே தனுசு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கன்னு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கான இடத்துல எந்த ராசி வருது, மேஷம் வருது. ஸோ அங்கே மேஷம் வரும்போது தனுசு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஆக்சுவலி, ஒரு சில பேருக்கு அது டக்குன்னு நடந்திருக்கலாம். தனுசு லக்னம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஈஸி ஃபார் தெம் டு கன்சீவ். ஸோ ஒரு சில பேருக்கு அந்த கன்சீவிங்லேயே ப்ராப்ளம் வந்திருக்கலாம். சில பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகி கன்சீவ் ஆவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு டக்குன்னு கன்சீவிங் நடந்திருந்தாலும் குழந்தைங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் சொல்ற விஷயத்த அவங்க கேட்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி அப்செட்டிங்காகவே இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருப்பீங்க, இதுதான் கரெக்ட், இப்படிதான் பண்ணணும்னா ஒரு நல்ல பையனா என் பேரண்ட்ஸ்க்கு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. குழந்தைங்க கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நடக்காது. பட் அங்க இருக்கிறது மேஷம், அதை நீங்க மறக்க வேண்டாம். ஸோ குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்க ரொம்ப அவங்களோட ப்ரெஷர் எடுத்து மண்டை மேல போட்டுட்டு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது வேணாம். மேஷம் இஸ் கேப்பபிள் ஆஃப் அவங்களோட லைஃப் அவங்க டெவலப் பண்ணிக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிறது தான் அந்த 5ஆம் இடம். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அதனால ட்ரஸ்ட் தெம். அவங்க ஒரு பாத் எடுக்கிறாங்கன்னா ரொட்டீனா இல்லாம இருக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுக்க சொல்லலாம், மெடிக்கல் எடுக்க சொல்லலாம். அவங்க வந்து வேற ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா புதுசாக கூட இருக்கலாம். அவங்கள நம்பி அவங்கள ப்ரொசீட் பண்ண விடுறது நல்லது தனுசு பொறுத்த வரைக்கும். ஓகேயா, சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் வந்து 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சீக்ரெட்டிவான விஷயங்கள், சீக்ரெட் கர்மாஸ் கம்ஸ் இன் டு லைம் லைட். அதாவது இவ்வளோ நாள் நான் என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப நம்பினேங்க, என் ஃபேமிலி ரொம்ப நம்பினேன், ஆனா அந்த மாதிரி விஷயம் இல்லைன்றது லைக் அந்த மாதிரி அவங்க இப்போ இல்லைன்றதே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்றது இருக்கலாம். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் நான் நம்பினேன், அவங்கள பத்தின உண்மை இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ சீக்ரெட்டிவா, அதாவது இந்த 8ஆம் இடம்ன்றது ஒரு மறைவான இடம், ஒரு இருட்டான இடம். அங்க குரு போகும்போது என்ன பண்ணிடுவாரு, அங்க வெளிச்சத்தை கிரியேட் பண்ணுவாரு. சீக்ரெட்டா இருந்த விஷயங்கள் வெளியில தெரிய வர்றது வந்து அந்த டைம்ல தெரிய வரும். ஸோ யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு கிளாரிட்டி தான். இது உங்களுக்கு இனிஷியலா வந்து ஷாக்கிங்கா இருந்தப்போ இது ஒரு கிளாரிட்டி. இல்ல உங்க ஒர்க் விஷயத்துல அதை நடக்கலாம், உங்களை சுத்தி இருக்க பீப்புள் விஷயத்துல, உங்களை சுத்தி இருக்கிற இந்த கம்யூனிட்டி விஷயத்துல கூட நடக்கலாம். இப்பதான் வந்து எனக்கு புரியுது, நான் இவ்வளோ நாள் நான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன், நான் இப்பதான் எனக்கு ரியாலிட்டி புரியுது அப்படின்றது குரு உங்களுக்கு புரிய வைப்பாரு. அப்போ ஒரு புரிதல் உண்டு பண்றப்போ உங்களுக்கு அது ஈஸியா இருக்குமா, எடுத்துக்க ஈஸியா இருக்காது, உங்களுக்கு அது டஃபா தான் இருக்கும். அந்த டஃபா இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் புரிஞ்சுக்கிட்டு, சரி இது இப்படிதான் இருக்கு, அவங்க இப்படிதான் இருக்காங்க, என்ன பண்றது, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் வித் லைஃப். அதை பத்தி நீங்க கோவப்படுறதோ, அதை பத்தி நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்றதோ எந்த யூஸுமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சரி அப்ப இனிமே நான் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீங்க மூவ் ஆன் பண்றதுனாலதான் அந்த ரிவலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, உண்மையை வந்து ஒரு ஹிடன் ட்ரூத் வெளியில தெரிய வரும்போது தட் ரெவலேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ் நடக்கும். இது வீட்டில் நடக்கும். ஏன் டெஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ்னா வீட்டுக்கான இடத்துல சனி இருக்காரு. ஸோ ஏற்கனவே இது பாஸ்ட் 1.5 years நடந்திருக்கலாம். அதாவது வயசானவங்க வீட்டுக்கு வர்றது, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் நீங்க அவங்கள பாத்துக்கிற மாதிரியான விஷயம் இல்லை, அவங்க நல்ல எக்ஸ்பென்சஸ் வருது, இல்ல எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்கனால உங்க தலை மேல விழுறது, இந்த மாதிரி ஏற்கனவே ரெஸ்பான்சிபிள் சைன் தான்ஸ் இது எல்லாமே நடந்திருக்கலாம். அண்ட் இப்போ ஜென்ரலாக என்னன்னா, ஸோ என்னதான் வந்து அவங்க பேஷன்ஸ் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வர ஆட்கள் வந்து ஒழுங்கா அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் போகிறது, இட் கேன் பி எனி திங். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் இப்போ வர ஒரு வருஷம் இது பெட்டராக தான் இருக்கும். பட் நீங்கள் என்ன இருந்தாலும் அந்த பொறுமையை நிதானமாக பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்க சனியாக வராங்க, சனிக்கிட்ட எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து இல்லையா? ஸோ பொறுமையாக ஓகேங்க இது நடந்துச்சு, சரி பரவாயில்ல, அவங்களுக்கு உடம்பு சரியா, சரி நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஏற்கனவே தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து ஒரு சில தனுசு ராசிக்காரங்க அவங்களோட ஜாதகமும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா உடம்பு சரியில்லாம வந்து ரிகவர் ஆயிருப்பாங்க. இட் ஹாஸ் ஹேப்பன். முக்கியமா தனுசு லக்னமும் சரி, தனுசு ராசியும் சரி. ஸோ டேக் கேர் ஆஃப் தெம். ஓகே, ஏன்னா சனின்னு வரும்போது வயசானவங்க, சனின்னு வரும்போது வேலையாட்கள், இவங்க எல்லாரையுமே வந்து நீங்க நல்லா பாத்துக்கிறது நல்லது. அண்ட் டெஸ்ட் ஆஃப் டீப் நாலேஜ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜ் அக்கார்டிங் டு த வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது நீ ஐஐடியில் படிக்கிறது, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐஐடி ஐஏஎம்ல படிக்கிறதோ பெரிய விஷயம் அப்படின்ற அந்த வேர்ல்டோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, பெரிய விஷயம் நினைப்பாங்க. இன்னொன்று இப்போ யூஎஸ்ல வந்து மாஸ்டர்ஸ் பண்றேன்னா அதை விட பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை நீ யூஎஸ்ல வந்து பிஹெச்டி பண்றேன்னா அதை விட பெரிய விஷயம் நினைப்பாங்க. இல்லை இப்போ இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்க நினைக்கிறது. இப்போ யூஎஸ்ல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க நீங்க ஐவி லீக்ல படிக்கிறீங்கன்னா அதை விட பெரிய விஷயம். ஸோ அந்த வேர்ல்டோட கண்ணுல நாலேஜ்ன்றது டிஃப்ரெண்ட். ஆனா அந்த ரியல் நாலேஜ் நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ரியலிஸ்டிக்கான ஸ்கில்ன்றது டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாரை எப்போ ரொம்ப இன்டெலிஜென்ட் சொல்ல முடியும்னா உங்களோட தாட் ப்ராசஸை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. நான் ஏன் இப்படி திங்க் பண்றேன், எனக்கே இந்த விஷயம், இந்த ஒரு வார்த்தை கேட்கும் போது கோவம் வருது, எனக்கே வந்து நான் இப்படி ரியாக்ட் பண்றேன், ஏன் இப்போ நான் மூட் அவுட்டா இருக்கேன் அப்படின்ற நீங்க உங்க திங்கிங் பத்தியே திங்க் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா, தட் இஸ் மெட்டாகாக்னிஷன். ஸோ அந்த மெட்டாகாக்னிஷன் நீங்க பண்ணும்போது அப்பதான் யூ பிகம் ரியலி இன்டெலிஜென்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட பேட்டர்ன் என்ன, நம்ம ஏன் எப்படி இருக்கோம், நம்ம ஏன் திங்க் பண்றோம், இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா. அதாவது இது வந்து வெளியில எல்லாருக்கும் they won't judge you based on நீங்க மெட்டாகாக்னிஷன் பண்றீங்களா இல்லையான்னு வெளியில இருக்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்க டிகிரி எங்க இருக்கு, யூஎஸ்ல படிச்சீங்களா, இந்தியால படிச்சீங்களா, இது படிச்சிருக்கீங்களா, இப்படிதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா when someone's metacognition is really good, அவங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்துட முடியும். அதே மாதிரி பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு, ஓகே, அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன். நான் இப்படி மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணும்போது ஆகுது, ஆனா ஏன் எல்லா தடவையும் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இந்த குவெஷனிங் பண்றது இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான நாலேஜ் சீக் பண்றதுக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு திஸ் இஸ் அ வெரி குட் டைம். அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் மெட்டாகாக்னிஷன் பத்தி ஒரு கிளாஸ் பண்ணுங்க, ஒரு கோர்ஸ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு வேணும்னா, பேஸ்ட் ஆன் the number of requests I receive, அதுக்கு வேணா நானே கூட அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். பிகாஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான லைஃப் ஸ்கில்ஸ். வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான லைஃப் ஸ்கில்னே தெரியறது இல்லை. ஆனா எனி பவர்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மைண்ட் ட்ரைனிங்ல வருது, சரியா? ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் லெட் மீ நோ. அண்ட் மூலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்டாப்டா நிறைய டேலண்ட் இருக்கு. அவ்வளோ டேலண்டடான பர்சன் மூல நட்சத்திரக்காரங்க, லக்னம்ல வந்தாலும் சரி, ராசியில வந்தாலும் சரி. ஆனா அதை அப்படியே யூஸ் பண்ணாம அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கு அந்த டேலண்ட். அதை வந்து தூசி தட்டி நீங்க வெளியில எடுத்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லது. பூராடம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல அவங்க மல்டிபிள் விஷயம் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. பிஸ்னஸ்னா மல்டிபிள் பிஸ்னஸ் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. இல்லை ஒர்க்னா மெயின் ஒர்க்கை தவிர மீதி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. உத்திராடம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபினான்ஷியல் லாசஸ் அவங்களுக்கு வந்துருக்கும். உத்திராடம் பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. பண்ற மாதிரி தான் அவங்க லைஃப் சிச்சுவேஷனும் ஆகும். ஃபினான்சஸ் பேஸ் பண்ண பேர்டன் அவங்க தலைமையில எப்பவுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த லாஸ் வந்திருந்தாலும் இப்போ அவங்களுக்கு ரிகவரிக்கான டைம். அதுல இருந்து நீங்க ரிகவர் பண்ண முடியும் இந்த ஒரு வருஷம். ஓகே, ப்ரொவைடட் நான் சொன்ன அட்வைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெமெடி இஸ் தட் உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா,
ட்ராவல் டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, திருப்பதி ட்ராவல் பண்ணி போயிட்டு வரீங்கன்னா தட்ஸ் கேன் கிவ் மென்டல் பீஸ் ஃபார் யூ. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ திருவண்ணாமலை நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் மெடிடேட் பண்ணும்போது தே ஆர் ஃபீலிங் ரியலி குட். அதுவும் இருக்கு. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்கும் இது ஒரு நல்ல டைம். ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கல் நாலேஜ் படிக்கிறதுக்கான நல்ல டைம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கோங்க, ரீக்கி கத்துக்கோங்க, வேற என்ன உங்களுக்கு ரிலேட்டடா இப்ப அந்த மென்டல் ட்ரைனிங் கத்துக்கணும்னா அதுவும் கத்துக்கோங்க. இந்த மாதிரி ரியல் ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க. ஆர் ஈவன் ரியல் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன். இது எல்லாமே வந்து எதெல்லாம் சூடோ சயின்ஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் ஆக்சுவலி வந்து ஒரு வகையில ரியல் ஸ்கில்ஸ் தான். ஓகே. அண்ட் 8,000 வரும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து ரெமடின்னு கூட சொல்லலாம். 8,000 வரும்போது ஜென்ரலாக வீட்டில் வந்து 8,000 கேரக்டர் எந்த ரூம் கூட ரொம்ப பொருந்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் கூட ரொம்ப பொருந்தோம். ஸோ இப்போ குரு வந்து அந்த 8,000 தான் இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக உங்கள் ரெஸ்ட் ரூம் கிளீனாக வச்சுக்கிறது. நீங்கள் வேணா நோட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்னைக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணுறீங்களோ இல்லை கிளீனாக வச்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். திடீர்னு வேலையெல்லாம் நல்லா போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு லக் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்களே கிளீன் பண்ணீங்கன்னா தனுசு கிளீன் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. கிளீன் பண்ணி யூ கேன் ஈவன் டெக்கரேட் இட். ஏதாவது மினிமம் டெக்கரேஷன்ஸ் வைக்கலாம், வால் ஹேங்கிங் மாட்டலாம். பார்க்கறதுக்கு நுழைஞ்சதுமே நல்ல ஸ்மெல் வர மாதிரி குட் ஸ்மெல்லிங் ஏஜென்ட்ஸ் வைக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ ரெனோவேஷன் நீங்க ரெஸ்ட் ரூம்க்கு பண்றீங்க அப்படின்னாலும் இது ஒரு நல்ல டைம். ஓகே. And this is all about Dhanusu. Hope this is an informative video. Subscribe பண்ணாதவங்க பண்ணுங்க. குட் கர்மா சேர்க்கணும்னா என்ன பண்ணணும், மீதி பேருக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆறுதல் சொல்லுங்க. உங்க லைஃப்ல நடந்ததை ஷேர் பண்ணிக்கோங்க. அது அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்போது it is also going to fetch you good karma. சரிங்களா? So see you all Dhanusu. See you in the next video.